ஒருத்தர் ரொம்ப நாளாக வாய்க்கு வந்ததை பேசிகிட்டே இருப்பார். நம்மளும் பெருசாக அதை கண்டுக்கவே மாட்டோம். நமக்கு தெரியும், கண்கூடாக தெரியும், அவங்க பொய் சொல்கிறாங்க. வசனத்திலேருந்து பேசாமல் தங்களுடைய சுய விஷயங்களை கர்த்தர் சொல்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா தெரியும். ஆனால் வசனத்தை எடுத்தால் தானே அவங்கள ஏதாவது கேள்வி கேட்க முடியும். வசனமே எடுக்காமல் அப்படியே பட்டும் படாமல் ஓடிக்கிட்டே இருந்தார். தற்செயலாக இன்றைக்கி மாட்டிக்கிட்டாரு. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். மேட்டர் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நபர்கள் இருக்காங்க. இவங்க ஒரு கூட்டணியாக இருக்காங்க. கூட்டணி இன் த சென்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படி இருக்கும். பைபிள் வசனங்களை அப்படி டச் பண்ணி பிப்ளிக்கலாக தியாலஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கதைகளை பேசி 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 மக்கள் மத்தியில் ஒரு ஆசையை தூண்டுறதா இருக்கட்டும், இச்சையை தூண்டுறதா இருக்கட்டும், இப்படியே தூண்டி தூண்டி அந்த மக்களை ஒரு போதையிலேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை பற்றி ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த மாதிரி ஆட்களில் ஒரு ஆள் தெளிவாக எப்படி கள்ளப்போதனையை மக்கள் மனசில் அழகாக விதைக்கிறாருன்னு பார்க்குறோம். இதோ என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த விட்டுட்டேன்னா, எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்றாரு தெரியுமா? என்னது, ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்ணுறாரா? அவர் என்ன நம்ம லோக்கல் அடியாள் வேலை செய்கிறாரா ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்ணுறதுக்கு? அவர் என்ன மனுஷன் நினச்சிங்களா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு? அவருக்கு ரிஸ்கா? அப்படியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வேதத்தின் ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் அல்ல, வேதத்தின் ஆண்டவரை நீங்கள் மக்களுக்கு காட்டி கொடுக்கவும் அல்ல அப்படின்னு தெளிவாக தெரியுது. எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த விட்டுட்டேன்னா, எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்றாரு தெரியுமா? அவரை நீ கனவீனப்படுத்துற. என்னது, அவரை கனவீனப்படுத்துறோமா? அது எப்படி? ஜெபிக்கிறத நிப்பாட்டிட்டா அவரை கனவீனப்படுத்துறதா அர்த்தமா? அப்படியா? இந்த வீடியோ கடைசியில் வேதத்தில் ஒரு மிக சிறந்த ஆண்டவரோட பிள்ளை ஜெபிக்கிறத நிப்பாட்டி ஆண்டவரை எந்த விதத்துலையும் கனவீனப்படுத்தலை அப்படின்னு தெளிவாக வசனத்தோடு பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து இந்த நபர் எப்படிலாம் உருட்டுறாருன்னு பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை விட்டுறாத. இதான் வசனமே இல்லாமல் ஆண்டவர் சொல்கிறாருன்னு போகிற போக்கில் 4 கதையை சொல்லி விட்டு போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தை விட்டுறாத அப்படின்னு. எந்த ஆண்டவர் எங்கே சொன்னார்? எந்த வசனத்தில் சொன்னார்? நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஆண்டவர் சொல்கிறதுன்னு அர்த்தமா? அப்போ புதுசாக நீங்கள் ஒரு பைபிள் எழுதுவீங்களா? எங்க நமக்குன்னு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்கங்க. அவங்க எப்படியாவது இந்த காரியத்தை நமக்காக செய்து தரணும்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்று அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போனா அது அவங்களை எவ்வளோ அவமானப்படுத்துறது. இது மறுபடியும் கடவுளை எவ்வளோ அவமானப்படுத்துறது. கடவுளை மனிதனுக்கு கம்பேர் பண்ணி என்னமோ நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆளை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண கூப்பிட்ற மாதிரியும், அந்த ஆள் வந்த அப்புறம் சீப்போன்னு சொல்கிற மாதிரியும், நம்ம கடவுளை ட்ரீட் பண்ணுற மாதிரியும் கம்பேர் பண்ணி பேசினா இது எங்கே போய் சொல்கிறது? அப்போ ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கிட்ட செய்ய வருவார். ஜெபம் பண்ண விட்ட உடனே, ஐயோ என் பிள்ளை ஜெபம் பண்ணலையே, நான் இனி எதுவுமே செய்ய முடியாது, சரி போ அப்படின்னு மூஞ்ச தொங்க போட்டு கோவப்பட்டு போயிடுவாரா? என்ன கதை இது? எவ்வளோ கனவீனப்படுத்துறது. நம்ம பிரேயரை ஸ்டாப் பண்ணி சத்துருவுக்கு ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. சாத்தான் மேல எழுதப்பட்டது தோல்வின்னு தான். பிரேயருக்கு பதில் கிடைக்கிறதும் சாத்தானுக்கும் சம்மந்தம் இருக்கா? அதாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் கிட்ட செய்ய வரும்போது நம்ம ப்ரேயரை நிப்பாட்டிட்டா அவரால் செய்ய முடியாமல் போயிடுவார், சத்ரு ஜெயம் கொள்ள முடியாது தான். இதில் என்ன கான்செப்ட்? எங்கேருந்து வருது? வேதத்தில் இருக்கா? ஆனால் கேட்கும்போது நல்லா சூப்பராக செட் ஆகி, அப்பா இவர் பயங்கரமாக ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவரோட சத்தியத்தை சொல்கிறாரு அப்படின்னு தோணும்ல. அதுதான் மெஸ்மரைசிங் ஸ்பிரிட், ஆளை மயக்கி ஆளுகிற ஸ்பிரிட். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கா? இதெல்லாம் என்ன லாஜிக்கு? எங்கேருந்து வருது? சரி, நம்ம பைபிளில் பால் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார், தெரியும் இல்லையா? ஆண்டவர் டமஸ்கஸ் போகிற வழியில் சந்தித்தார். இந்த அனனியா தொட்டோடனே கண்ணில் இருக்கிறது மீன் செதில் மாதிரி வந்தது, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, தெரியும்ல? பல நிருபங்கள் எழுதியிருக்காரு, தெரியுமா? அவருக்கு இந்த சத்தியம் தெரியாமல் போயிடுச்சு இல்லையா? அவர் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டார். அப்படியா? எடுத்து படிப்போமா? 2 கொரிந்தியர் 12:7.
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது 8வது வசனம், என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். சரியா? 3 வாட்டி அவர் ஜெபிச்சாராம், ப்ரேயர் பண்ணாராம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இப்போ இது என்னது? இல்லை, இது என்னது? அவர் ப்ரேயர் பண்ணும்போது இவர் நிப்பாட்டார், அவர் வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிட்டாரா? அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். போராடி ஜெபிச்சு ஜெபம் பண்ணுமா? அப்போ தான் சாத்தான் தோத்தான்னு அர்த்தமா? நமக்கு துன்பம் வந்து நம்ம ஜெபம் பண்ணாமல் விட்டு அது கண்டினியூ ஆச்சுன்னா சாத்தான் ஜெயிச்சுட்டான்னு ஆகிடுமா? நீ வேண்டுவதற்கு முன்னாடி உனக்கு என்ன தேவைன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன்னு பரம தகப்பன் சொல்லும்போது நீங்கள் என்ன அப்படியே மாற்றி போராடி அப்படி என்ன எங்கேருந்து வரீங்க? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த வசனம் எங்கே இருக்குது? மத்தேயு 7:7 இருக்குது. 8வது வசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆனால் இது இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்காக சொல்லியிருக்கு. விட்டாமல் போராடி அப்படியா? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு ஒன்று, அப்போ இந்த உலகத்தில் நன்மையானதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் பைபிளை ஒழுங்காக பைபிளை ஆண்டவருடைய வார்த்தையாக கன்சிடர் பண்ணி படிக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த நன்மையான ஈவு என்ன அப்படின்றது தெள்ள தெளிவாக யோவான் 16:24 இருக்குது. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என்ன பெற்றுக்கொள்வீர்கள்? என் சந்தோஷம் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், வருத்தங்கள், இன்னல்கள், துன்பங்கள் அதிலிருந்து மீண்டு வரணும்னா இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. என்ன சொல்ல வேண்டியதில்லை? அப்போது கேளுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை? பொல்லாத தகப்பனே நல்ல இவை அறியும் போது பரம தகப்பன் நன்மையான இவைகளை எது? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ படிக்கிறேன். லூக்கா 11:13 இருக்குது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதுதான் சத்தியம். சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாருன்னு தீர்க்க தரிசனமாக சொன்னார் இல்லையா? கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாயிறேன், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொன்னார் இல்லையா? அந்த சம்பவம் பெந்தேகோஸ்தே நாளில் நடக்க போகுது இல்லையா? அதை தான் யோவானில் சொன்னாங்க, இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இது வரைக்கும் என்னுடைய நாமத்தில் நீங்கள் எதையும் கேட்கலன்னா இதை தான் கேட்கணும். ஒன்ஸ் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணாருன்னா நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு வாசம் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய சித்தத்தின்படி செய்வார். வாசம் பண்ணார்னா நம்ம என்ன கேட்போம்? அதிகபட்சம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலம் நிறைவேறுகிறது போல பூலோகத்திலையும் நிறைவேறுவதாக, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அங்கே ஒருத்தர் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைக்கு துணைக்கு ஆளை கூப்பிட்ற சீனு, அப்புறம் கூப்பிட்ட ஆளை அசிங்கப்படுத்தி அனுப்புகிற சீனு, இதெல்லாம் வராது. அவர் மனிதன் அல்ல, அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர், தேவன், பரமபிதா, நித்திய பிதா. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஆட்களை நம்பி அவர் பின்னாடி போய் இந்த மாதிரி கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கிற கதைகளை கேட்டு மதிமயங்கி இதுதான் வேதம் நினச்சிங்கன்னா ஐ எம் வெரி சாரி, இதுதான் சத்திய வேதம். அவர் சொல்கிறது புரட்டு சுய இச்சையை கிளப்பி விடுற சுய இன்பமான
இல்லைன்னா என்ன சொல்கிறது, சொரிஞ்சு விடுற உபதேசம்.